எந்த ஒரு டீயும் குடிக்க வேணாம், உடம்பு இறங்கிக்கணும்னா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேஜியில் இருக்காங்க. இப்போ டெய்லி மேலே கை கட்டிட்டு இருக்காங்க, ஸ்லீவ் ஆகிட்டாங்க. சொல்ல வந்தேன். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்துட்டு எப்பவுமே நல்ல சுத்த தமிழ் பேசுறோம், நோம்பல் தமிழ் பேசுவோம், அப்புறம் மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு என் தமிழ் பேசுறேன். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில், அதாவது தண்ணிமலை கோயிலோட கட்டட நிகழ்ச்சிக்காக ஒரு வசூலிக்கப்படுறாங்க. என்ன வசூலிக்கிறாங்கன்னா, இப்போ அவங்க வந்து பாக்ஸ் எடுத்து டொனேஷன் பாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லைன்னா நீங்களே போய் கூட டொனேஷன் கொடுக்கலாம். அது எல்லா டிஜியோட பூத்லையும் இருக்குது அந்த டொனேஷன் பாக்ஸ். அப்படின்னா அந்த டிஜி மெம்பர்ஸ் வந்து இப்போ அந்த மஞ்சள் கலர் டீஷர்ட் போட்டு இப்போ உங்க இடத்துக்கு வந்தாங்கன்னா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளுக்கு 10 வெள்ளி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆளுக்கு 1 வெள்ளி கொடுத்தாலே போதும். அது ஒரு சின்ன டொனேஷன். இப்போ நாளைக்கு நம்ம சொல்லலாம், இந்த கோயிலுக்கு நாங்களும் டொனேட் பண்ணியிருக்கோம், நீங்க டொனேட் பண்ணிட்டீங்களா? 1 வெள்ளி தான் கொடுத்தா போதும் சொன்னதுனால 1 வெள்ளி தான் கொடுப்பாங்க. 1 வெள்ளி கொடுத்தோம், அதே போதும், அதே பெரிய விஷயம். இப்போ நீங்க டொனேட் பண்ணிட்டீங்களா கோயிலுக்கு? பின்னாடி போய் நான் டொனேட் பண்ணிட்டேன் 10 வெள்ளி. வரவேறாம இந்த கோயிலுக்கு உங்களால முடிஞ்சது, அதாவது 1 வெள்ளி கொடுக்கலாம், 1 வெள்ளிக்கு மேலே கொடுக்கலாம், அவன் முடிஞ்ச 1 வெள்ளி கொடுக்கல பெட்டர். ஸோ அந்த கோயிலோட அந்த என்ன இதுக்காக இந்த இது கொலெக்ட் பண்றாங்கன்றது ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு இந்த ஸ்கிரீன்ல பார்ப்போம். பார்த்த பிறகு அந்த பாக்ஸை எடுத்துட்டு அந்த டிசி மெம்பர்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் பண்ணாங்கன்னா ஒரு டொனேஷன் நீங்க அதில் போடுறோம். ஏன்னா நிகழ்ச்சி ஆரம்பிச்சோடனே டொனேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே அந்த டொனேஷன் தான். அதனால தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சோடனே அந்த டொனேஷன் பற்றி நம்ம பேசிக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்கிரீன்ல அந்த ப்ரோக்ராம் பார்ப்போம்.